Dear students, so I would like to continue the nuclear physics. So next topic, nuclear fission. So nuclear fission அப்படின்னு சொன்னால் நியூக்ளியர் பிளவு, ஃபிஷன் அப்படின்னு சொன்னால் பிளவு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிளவு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு சாக் பீஸ் எடுத்துக்கிறோம், அந்த சாக் பீஸை 2 பீஸாக கட் பண்ணுறோம். ஸோ அந்த 2 பீஸாக கட் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய டெஃபினிஷனை பார்க்க போகிறோம். In 1939, German scientists Erdogan and Strassmann discovered that when a uranium nucleus is bombarded with a neutron, it breaks up into two smaller nuclei of comparable mass along with the emission of few neutrons and energy. ஸோ இந்த நியூக்ளியர் ஃபிஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவங்க ஜெர்மனுடைய சயின்டிஸ்ட் ஆடோகான் அண்டு ஸ்ட்ராஸ்மேன். ஸோ இந்த ப்ராசஸில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஹெவியர் நியூக்ளியஸை எடுத்துக்கிறோம், அந்த ஹெவியர் நியூக்ளியஸை ஒரு நியூட்ரானை கொண்டு பம்பர்ட் பண்ணுறோம். ஒரு ஹெவியர் நியூக்ளியஸு, ஸோ இந்த ஹெவியர் நியூக்ளியஸை கன்சிடர் பண்ணுறீங்க. இதை வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு நியூட்ரானை கொண்டு பம்பர்ட் பண்ணுறோம். பம்பர்டு அப்படின்னு சொன்னால் மோதுறோம். அப்போ மோதும்போது இந்த ஹெவியர் நியூக்ளியஸ் என்ன ஆகுது, 2 ஸ்மாலர் லைட்டர் நியூக்ளியா சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த 2 லைட்டர் நியூக்ளியோடைய மாசு, ஸோ இதனுடைய மாசுக்கு கம்பரபுளாக இருக்குது. கம்பரபுள் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தி எமிஷன் ஆஃப் ஃபியூ நியூட்ரான்ஸ் அண்டு எனர்ஜி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நியூட்ரான்களும் ரிலீஸ் ஆகும், எனர்ஜியும் ரிலீஸ் ஆகும். அப்போது த ப்ராசஸ் ஆஃப் breaking or splitting of a heavier nucleus into 2 smaller nuclei with the release of large amount of energy and few neutron is called nuclear fission. ஒரு ஹெவியர் நியூக்ளியஸை பிரேக்கிங் ஆர் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னா உடைதல்னு அர்த்தம். பிரேக்குனாலும் உடைதல் தான். ஸோ அப்போ அந்த ஹெவியர் நியூக்ளியஸு உடைந்து 2 ஸ்மாலர் நியூக்ளியா சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் சொல்கிறோம். இந்த நியூக்ளியர் ஃபிஷனில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நியூக்ளியர் ஃபிஷனில் யுரேனியம் நியூக்ளியஸ் யுரேனியம் 92-235 கன்சிடர் பண்ணுறோம். ஒரு நியூட்ரானை கொண்டு பம்பர்ட் பண்ணுறோம், மோதுறோம். அப்போ மோதும்போது பேரியம், கிரிப்டான், ஸோ அது மட்டும் இல்லாமல் 3 நியூட்ரான் ப்ளஸ்ஸு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். The average energy released in each fission process about 3.2 into 10⁻⁻11 ஜூல். அப்போது இந்த ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷனில் எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படின்னா 3.2 into 10⁻11 ஜூல் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஃபிஷனபிள் மெட்டீரியல். ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, பிளவுக்கு உட்படக்கூடிய பொருள்கள். ஸோ இதெல்லாம் வந்து பிளவுக்கு உட்படக்கூடிய பொருள்கள் என்றதை பற்றி பார்க்க போகிறோம். எ ஃபிஷனபிள் மெட்டீரியல் இஸ் எ ரேடியோஆக்டிவ் எலமெண்ட் விச் அண்டர்கோஸ் எ ஃபிஷன் இன் சஸ்டைன்ட் மேனர் வென் அப்சார்ப் நியூட்ரான். இட் இஸ் ஆல்சோ டேர்ம்ட் அஸ் ஃபிசில் மெட்டீரியல். அதாவது ஃபிஷனபிள் மெட்டீரியல் என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸு நியூட்ரானை அப்சர்வ் பண்ணோம், நியூட்ரானை அப்சர்வ் பண்ணி அண்டர்கோஸ் ஃபிஷன், அது அதன் பிறகு அப்சர்வ் பண்ண பிறகு தான் என்ன ஆகும், முழுவதுமாக பிளவுக்கு உட்படும். அப்படி பிளவுக்கு உட்பட்டுருச்சுன்னா அதான் நம்ம ஃபிசில் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம், பிளவுக்கு உட்படக்கூடிய பொருள்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசில் மெட்டீரியலாக நம்ம எதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, யுரேனியம் 92-235, புளூட்டோனியம் 239, புளூட்டோனியம் 241. Next, all isotopes of uranium do not undergo nuclear fission when they absorb a neutron. அப்போ யுரேனியத்தோடைய எல்லா ஐசோடோப்புமே do not undergo, முழுவதுமாக பிளவுக்கு உட்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம யுரேனியம் 92-235 பார்த்தோம், இது ஒரு ஒன் ஆஃப் த ஐசோடோப்பு. யுரேனியம் 92-238, ஸோ இது ஒன் ஆஃப் த யுரேனியம் ஐசோடோப்பு. அப்போ இது ரெண்டுமே என்ன ஆகாது, எல்லா ஐசோடோப்புமே
do not undergo nuclear fission. அப்போ some of the isotope மட்டும்தான் undergoes. For example, natural uranium consists of 99.28% of uranium 92 238. அப்போ இயற்கையில் வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் 92 238 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு? 99.28%. அண்டு 0.72% of uranium 92 235 of these 2. அப்போ uranium 92 235 ஒன்லி எவ்வளோ பர்சன்டேஜ் மட்டும்தான்? 0.72% மட்டும்தான். ரெண்டு ஐசோடோப்பை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். யுரேனியம் 238 வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு நேச்சுரலில்? 99.28%. அதுவே யுரேனியம் 92 235 ஒன்லி 0.72% மட்டும்தான் நேச்சுரலில் இருக்குது. ஆஃப் திஸ் 2, யுரேனியம் 238 டஸ் நாட் அண்டர்கோ ஃபிஷன். அதிலே பாருங்கள், யுரேனியம் 238 பார்த்தீங்கன்னா டஸ் நாட் அண்டர்கோ ஃபிஷன். But various uranium 235 undergoes fission. Only uranium 235 மட்டும்தான் என்ன ஆகும்? ஃபிஷனில் இருக்கும். ஆனால் யுரேனியம் 235 நேச்சுரல் எவ்வளோ இருக்கு? ஒன்லி 0% ஆயிருக்கு. 0.72% மட்டும்தான் நேச்சுரலில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஹென்ஸ் யுரேனியம் 235 இஸ் எ ஃபிஷனபிள் மெட்டீரியல். யுரேனியம் 238 இஸ் நான் ஃபிஷனபிள். இதில் யுரேனியம் 235 வந்து பிளவுக்கு உட்படும், ஃபிஷனபிள் மெட்டீரியல். பட்டு யுரேனியம் 238 இஸ் ஏ நான் ஃபிஷனபிள். இது பிளவுக்கு உட்படாது. அப்போது there are some radioactive elements which can be converted into fissionable material. They are called fertile material. அதாவது இந்த பிளவுக்கு உட்படாத பொருள் இருக்குல்ல, இந்த யுரேனியம் 92 238 அதை ஃபிஷனபிள் மெட்டீரியலாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுபோல் சேஞ்ச் பண்ணால் அதை என்னன்னு சொல்கிறோம்? ஃபெர்டைல் மெட்டீரியல். ஃபெர்டைல் மெட்டீரியல் அப்படின்னா வளமிக்க பொருட்கள். சரியா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிளவுக்கு உட்படாத பொருளையும் நான் ஃபிஷனபிள் மெட்டீரியலையும் ஃபிஷனபிள் மெட்டீரியலாக சேஞ்ச் பண்ணலாம். அப்படி சேஞ்ச் பண்ணால் அதுக்கு என்ன நேமு? ஃபெர்டைல் மெட்டீரியல். அப்போ ஃபெர்டைல் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் யுரேனியம் 238, தோரியம் 232, புளூட்டோனியம் 240. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டில் இந்த சாப்டரில் நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் பார்த்தோம். நியூக்ளியர் ஃபிஷன் என்ன? ஒரு ஹெவியர் நியூக்ளியஸு ஸ்ப்ளிட் அப் இன்ட்டு 2 ஸ்மாலர் நியூக்ளி. அப்போ ஹெவியர் நியூக்ளியஸு ஸ்ப்ளிட் அப் ஆகி 2 லைட்டர் நியூக்ளியஸ் சேஞ்ச் ஆகிறது தான் நியூக்ளியர் ஃபிஷன். ஸோ இதை டிஸ்கவர் பண்ணவங்க ஆட்டோகான் அண்டு ஸ்ட்ராஸ்மேன். ஆட்டோகானோ அண்டு ஸ்ட்ராஸ்மேன். அப்போ ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னால் நியூட்ரானை அப்சர்வ் பண்ணி அந்த சப்ஸ்டன்ஸ் என்னாகும்? அண்டர்கோஸ் ஏ ஃபிஷன். முழுவதுமாக சேஞ்ச் ஆகிறத தான் நம்ம ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபிஷனபிள் மெட்டீரியலுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தா? யுரேனியம் 235, புளூட்டோனியம் 239, புளூட்டோனியம் 241. அப்போது யுரேனியத்தோடைய எல்லா ஐசோடோப்புமே ஃபிஷனபிள் மெட்டீரியலில் ஆக்ட் பண்ணுறதில்ல. யுரேனியம் 235 மட்டும்தான் ஃபிஷனபிள் மெட்டீரியலில் ஆக்ட் பண்ணோம். அப்போ யுரேனியத்தோடைய அனதர் ஐசோடோப் 238 வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல். அந்த நான் ஃபிஷனபிள் மெட்டீரியலையும் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபிஷனபிள் மெட்டீரியலாக சேஞ்ச் பண்ணலாம். அப்படி சேஞ்ச் பண்ணால் அதுக்கு என்ன நேமு? ஃபெர்டைல் மெட்டீரியல். ஸோ ஃபெர்டைல் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் என்ன? யுரேனியம் 238, தோரியம் 232, புளூட்டோனியம் 240. ஓகேவா? ஸோ ரிமைனிங் டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.